சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் முன்னாள் பதில் வைத்திய அத்தியட்சகர் ராமநாதன் அர்ச்சுனா பாதிக்கப்பட்ட மக்களின் குரலாக, நீதியின் குரலாகவே மன்னாருக்கு வந்ததாக மன்னாரை சேர்ந்த இளம் சட்டத்தரணி செல்வராஜா டினேசன் தெரிவித்துள்ளார். மேலும் மன்னாரில் அவருக்கு யாரையும் தெரியாது என்று குறிப்பிட்டுள்ள சட்டத்தரணி டினேசன், அர்ச்சுனாவின் மன்னார் வருகையே குறித்த இளம் தாய் சிந்துயாவின் மரணத்தை உலகமறிய செய்துள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளார். அது மட்டுமன்றி இளம் பெண் இறந்து 20 நாட்களாக யாரும் அது குறித்து கதைக்காமல் இருந்த பொழுது வைத்தியர் அர்ச்சுனா வந்த பிறகே விசாரணைகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளது என்று குறிப்பிட்ட டினேசன், பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்றும் உடற்கூற்று பரிசோதனை மற்றும் விசாரணைகள் நேர்மையாக நடக்க வேண்டும் என்றும் கோரிக்கை முன்வைத்துள்ளார். இதேவேளை மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் குழப்பம் ஏற்படுத்தியதான வழக்கில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனாவின் பிணை மனு மன்னார் நீதவான் நீதிமன்றத்தால் இன்று நிராகரிக்கப்பட்டது. மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலைக்குள் அத்துமீறி உள்நுழைந்து குழப்பம் ஏற்படுத்தியதான குற்றச்சாட்டில் எதிர்வரும் 7ஆம் தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள வைத்தியர் அர்ச்சுனாவுக்கு பிணை வழங்க வேண்டும் என்று கோரி இன்று சட்டத்தரணி அன்றன் புனிதநாயகம் ஒரு நகர்த்தல் பத்திரத்தை தாக்கல் செய்திருந்தார். இதன்போது சட்டத்தரணி அன்றன் புனிதநாயகம் தனது சமர்ப்பணத்தில் வைத்தியர் அர்ச்சுனா ஒரு சிறுநீரக நோயாளி என்ற அடிப்படையில் பிணை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தார். இதன்போது வைத்தியசாலை சார்பில் 22 சட்டத்தரணியும் முன்னாள் வடமாகாண சபையின் உறுப்பினரான டெனீஸ்வரன் தலைமையில் ஆஜராகி வைத்தியர் அர்ச்சுனாவுக்கு பிணை வழங்குவதை கடுமையாக ஆட்சேபித்தனர். இதனையடுத்து பிணை மனு நிராகரிக்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்.